ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியம் இருக்கிறீர்கள். அந்த நாளிலும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 40வது அதிகாரம் 6வது வசனத்திலே, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதனுடைய மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தம் கர்த்தர் என் அன்பு தெய்வப்பிள்ளையே சொல்லுகிறதை அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மாம்சம் எல்லாம் ஒரு புல்லை போலவும், இந்த மாம்சத்துடைய மேன்மை இருக்குது பற்றி எனக்கு என்னை போல் படித்தவங்க யாரும் இல்லை, என்னை போல் அழகு யாரும் இல்லை, என்னை போல் சொத்துக்காரங்க யாரும் இல்லை, என்னை போல் அந்தஸ்து யாரும் இல்லை, என்னை போல் படிப்பாளி யாரும் இல்லை, என்னை போல் அறிவாளி யாரும் இல்லை, என்னை போல் உயர்ந்தவன் யாரும் இல்லை, என்னை போல் உயர்ந்த ஜாதி யாரும் இல்லை. இந்த மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறதா? அல்லேலூயா. பூ என்ன பூத்து அப்படியே 1000 வருஷமாக வாழப்போகிறது இல்லை. இன்றைக்கி பூத்தா மாலையில் அது மறைந்து போயிடும், காய்ந்து தொங்கிடும். நம்முடைய மாமிசமும் அப்படியே புல்லை போல காய்ந்து போய்விடும். இதில் எத்தனை மேட்டிமை, எத்தனை பெருமை, எத்தனை விவேகம், எத்தனை விதமான ஈகோ பிரச்சனை, எத்தனை விதமான பொறாமை. அல்லேலூயா. இதை தான் ஏசாயா காது கேட்கும்படியாக கர்த்தர் சொன்னார். சொல்லுப்பா அப்படின்னார். அல்லேலூயா. அந்த சொல்லுப்பா அப்படின்னும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நேற்றுக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரி, ஊழிய அழைப்பு பெற்ற சகோதரி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார்கள். நேற்று சாயங்காலம், ஐயா இதை மாதிரி என்னுடைய சொந்தக்காரர் ஒருவர், என்னுடைய சித்தப்பா முறையான ஒருவர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. என்னுடைய பொங்காளி, அவங்க ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுடைய துணையார் ஜெபித்துக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தெய்வ பிள்ளை அந்த விண்ணப்பத்தை கொடுத்தார்கள். அப்போவே அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். ஜெபிக்கிற வேலையிலே அவருக்கு சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, சௌக்கியத்திற்காக, அவருடைய சரீரத்துக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்க எல்லா கட்டுகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? என் ஜனத்தை நான் ஆற்றுவேன் என்று சொல்கிறா அப்படின்னார். என் மகளை நான் ஆற்றுவேன், என் மகளை நான் தேற்றுவேன், நானே அவளுக்கு நான் துணையாக இருப்பேன், அவளை விட்டு நான் விலகுவதில்லை, அவளை நான் கைவிடுவதில்லை, கர்த்தர் நான் அவளோடு கூட இருந்து அவளை ஆட்சி தேற்றுவேன் என்று சொல்லுடா அப்படின்னார். அப்படியே சொன்னேன். அல்லேலூயா. அப்படியே சொன்னேன். ஜெபம் முடித்து விட்டு, ஐயா என்னங்கய்யா இப்படி வார்த்தை வருது அப்படின்னு. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் ஃபோன், ஒரு 6 மணி 6:15 மணிக்கு ஃபோன் வருது. ஐயா அவர் காலையில் 4 மணிக்கெல்லாம் மரித்து போனார் என்று சொல்லி. இப்போ அந்த மாமிசமான சரீரம், அழிந்து போகிற சரீரம், மேன்மையாயிருந்த சரீரம், கெத்தாயிருந்த சரீரம் அழிந்து போயிடுச்சு. அந்த சரீரத்தில் பாதியாக இருக்கிற அந்த துணைவியாருக்கு யார் ஆறுதல்? தேவன் சொன்னார் இல்லையா, நான் ஆற்றுவேன், நான் தேற்றுவேன், நான் அவர்களை கைவிட மாட்டேன், அவர்களோடு கூட இருப்பேன், கலங்காதே திகையாதே என்று சொன்னாரே. அல்லேலூயா. இதை தான் சொன்னார். இதை நான் அப்படியே சொன்னேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படியே நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஆறுதல் யார் அந்த தாய்க்கு? கர்த்தர் ஒருவர் மாத்திரம், ஏசப்பா ஒருவர் மாத்திரம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த மாம்சத்தை குறித்தும் மாம்சத்துடைய மேன்மை குறித்தும் என் அன்பு தேவ பிள்ளையே, நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக அவருக்குள் நம்மை, என் அன்பு தேவ பிள்ளை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, அவருக்கு செவி சாய்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சத்தம் இன்றைக்கு உன் காதில் விழுகிறது. இந்த சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்து தேவ சமூகத்துக்குள்ள என் அன்பு தேவ பிள்ளையே உன் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பாயானால், உண்மையாகவே இந்த உலகத்திலே உன்னை கர்த்தர் எல்லா விதத்திலும் அவருடைய நாமத்தினாலே மேன்மைப்படுத்தி பரலோக ராஜ்யத்திலே உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடு. பின்னும் ஒரு சத்தம் கேட்டது. நான் என்ன சொல்லணும்னு சொல்லி கேட்கிறார். இதை சொல்லுடா அப்படின்னார். நேற்று தினத்திலே நான் அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் கேட்டது, என் ஜனத்தை ஆற்றுவேன், தேற்றுவேன். நல்ல பலத்தோடு கூட ஜெபத்தில் இருந்தவர்கள் இந்த வார்த்தை வந்த உடனே டவுன் ஆகிட்டாங்க. ஆவியில் நான் உணர்ந்தேன். ஃபோனில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே
என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் மாமிசத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. என் அன்பு தேவ பிள்ளை, ரதங்களை குறித்து, யுத்த வீரர்களை குறித்து மேன்மை பாராட்டாதே. கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. அதுதான் உன்னை வாழ வைக்கும். சங்கீதம் 20வது சங்கீதத்தை வாசித்துப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உன்னை ஆற்றவும் தேற்றவும் இயேசு என்கிற நாம மாத்திரம்தான் உண்டு. உன் மேன்மையோ, உன் அந்தஸ்தோ, உன்னுடைய ப்ரெஸ்டேஜோ ஒன்றும் கிடையாது. உன்னை ஆற்றவும் முடியாது, தேற்றவும் முடியாது, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ செத்து போனால் 2 நாளில் நாறி போயிடுவேன். அல்லேலூயா. அடங்கி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வேளையிலே கர்த்தர் மேன்மையாகவே நம்மை நடத்துவார். கிறிஸ்துவை குறித்து தான் மேன்மை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மேன்மை. அல்லேலூயா. சரி, போகட்டும், செபிக்கலாமா? தாயாரின் கர்த்தர் ஆட்சி தேற்றுவாராக. சொந்த பந்தங்களை, பிள்ளைகளை ஆட்சி தேற்றுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் இன்றைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவம். நேற்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசினார், இன்றைக்கு நடந்து முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ மகா தீர்க்கதரிசி, நீ மகா தீர்க்கதரிசி. ரீமா ஹூடதரியா சந்தர வீக்கனதரமா. இந்த ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளாக கர்த்தர் நீர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுது. இப்பொழுது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே ஆட்சி தேற்றும்படியான ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். நம்முடைய கரத்தினாலே ஆட்சி தேற்றுவீராக. அந்த தாயர் ஆட்சி தேற்றுவீராக. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மேன்மை வரட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.